ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் இன்றைக்கி ரவா தோசை செய்ய போகிறேன். 2 கப் ரவா எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருவோம். கொஞ்சம் தண்ணி கூடஞ்சே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் 1, அதையும் உப்பில் போட்டுருவோம். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்க உள்ள போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். கலக்கி விட்ருவோம் நல்லா. இப்போ தோசைக்கல்லில் ஊற்றிடுவோம். சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிடுவோம். திருப்பி போட்டுருவோம். அடுப்பை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சா தான் நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ தோசை மாவு வெந்துருச்சு, நல்லா எடுத்துருவோம். நான் இதுக்கு தொட்டுக்க சர்க்கரை தொட்டு தான் சாப்பிட போகிறேன். டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும்.